குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். இன்றைக்கி நாங்கள் அசைன்மெண்ட் 3 கனவு சீரீஸ் பற்றி பேசுகிறோம். கனவு சீரீஸ் என்னங்கிறது ஒரு தொடருங்க. அது விகடன் வர தொடர், கல்வி சம்மந்தப்பட்ட, வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு தொடர். அருமையான தொடருங்க. அதில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 150 160 தொடரை தாண்டி போயிட்டுருக்குதுங்க. அதில் என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற வளமும் அதோட செழுமையும், அதில் சம்மந்தப்பட்ட தொழில் முறைகளும், அதில் வர வேலை வாய்ப்புகளும் எந்த மாதிரி இருக்குது, அதேபோல் தொழில் முனைவுகளுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை பற்றிலாம் அந்த தொடரில் விரிவாக சொல்லியிருப்பாங்க. நல்ல அருமையான இதுங்க. நல்லா கற்றுக்கலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதில் தமிழ்நாட்டுக்கு அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற எல்லா இதை பற்றியுமே சொல்லிகிட்ருக்குறாங்க ஒவ்வொரு எபிசோட்லையும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 3 to 5 தொடர் மாதிரி எழுதிட்டுருக்காங்க. அதில் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, சேலம் மாவட்டம் பற்றி சொல்ல போகிறேங்க. ஏன்னா சேலம் எதுக்குன்னா, நான் வந்து பிறந்த ஊருங்க. அதே போல் நான் படித்தது கொஞ்சம் அங்கே படிச்சிருக்கேன். என்னோடய டிப்ளமோ, அதே போல் பிஜி இதெல்லாம் நான் அங்கே தான் பண்ணேன். சேலம் வந்து நிறையா வளங்கள் இருக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு உங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சது, உங்களுக்கு நெசவு தெரியும், பருத்தி, காட்டன் இதோட இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுங்க. அதே போல் நிறைய பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் அங்கே இருக்குது. மேஜராக தெரிஞ்சது நெசவு, ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற இது மாதிரி நிறைய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குதுங்க. அது இல்லாமல் நிறைய பேர் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. அதுதான் அந்த கனவு சீரீஸே சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா க்ராப்ஸுங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ராப்ஸு, அதிலே பார்த்திங்கன்னா இன்னொன்று கேஸ்கர் டீ. ஃபஸ்ட்டு மில்லட் பேன் கேக்குங்க, அதில் க்ராப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இது பண்ணுறது. அதே போல் கேஸ்கர் டீ, அது எப்படின்னா ஒரு காஃபி பவுடரில் வந்து ட்ரை பண்ண காஃபி பவுடர் வந்து அதிலேருந்து எடுத்து நம்ம எப்படி வந்து ஒரு பெவரேஜ் வந்து ரெடி பண்ணுறது, இதை பற்றி பார்க்க போகிறோம். 3வது வாட்டர் ரைட் சென்டர். வாட்டர் ரைட் சென்டர்னால் இப்போ நம்மக்கிட்ட சேலத்தில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு மேட்டூர் டேம் இருக்குதுங்க, ஏற்காடு இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏற்காடு லேக் இருக்குது. மேட்டூர் டேமில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அணைக்கட்டு உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரியும் மேட்டூர் டேமுங்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 10 to 12 டிஸ்ட்ரிக்ட் அந்த மேட்டூர் டேம் இருக்கிற தண்ணி நம்பி தான் விவசாயம் எல்லாமே கூடிய எல்லா இதுவுமே அதில் தான் இருக்குதுங்க. ஸோ அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு அணைக்கட்டு தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு அணை, சரிங்களா? ஸோ அதில் என்ன மாதிரி நம்ம வாட்டர் ரைடு பற்றி பார்க்க போகிறோம், அதெல்லாம் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பேன்கேக், மில்லட் பேன்கேக் அப்படின்னு என்னென்னா, இப்போ நம்ம அந்த மாவட்டத்தை பார்த்திங்கன்னா நிறைய வந்து ட்ரைலேண்ட்ஸ் இருக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் நிறையா வந்து இது பண்ணுறாங்க, சரிங்களா? அதே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ஏக்கர் வந்து கேழ்வரகுங்க. அதே போல் சோளம் பார்த்திங்கன்னா 1,25,000 ஏக்கரில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதை பயிரிடுறாங்க, அதை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம க்ராப்ஸை எடுத்துங்க, அதை நம்ம ஃபுட் ப்ராசஸிங் பண்ணுங்க. ஃபுட் ப்ராசஸிங் பண்ணிவிட்டுங்க அதை வந்து ப்ராடக்டாக டெவலப் பண்ணுங்க. ஸோ அது எப்படின்னா, உங்களுக்கு அதை அந்த ப்ராடக்ட்லாம் எடுத்துங்க, நான் மில்லட் பேன் கேக்குன்னு இது பண்ணலாம். இப்போ நிறைய இப்போல்லாம் ஒவ்வொரு ஆர்கானிக் அது என்ன சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்மளும் வந்து அதை அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டுங்க, அதை ஃபுட் ப்ராசஸிங் பண்ணி அதை மில்லட் பேன் கேக் மாதிரி ரெடி பண்ணி அதை நம்ம சேல்ஸ் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கு நிறைய ஃபுட் அக்ரி பிஸ்னஸ் இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குதுங்க. அது ஃபஸ்ட் ஆப்ஷனுங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது சம்மந்தமான படிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் இருக்குது, இந்தியாவில் நல்ல காலேஜஸ் இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு யூஜியில் பார்த்திங்கன்னா அதுக்கு சம்மந்தமாக டிகிரி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு பிஎஸ்சி நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் இருக்குதுங்க. தென் உங்களுக்கு பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் இருக்குது. இந்த மாதிரி யூஜிலேயும் நிறைய படிப்பு. அதுக்கு பிஜியில் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜி, எம்எஸ்சி நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் இருக்குதுங்க. அதே போல் எம்டெக்கில் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் இது மாதிரி நிறையா இருக்குது. அதே போல் எம்பிஏல அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரி, நான் ப்ராடக்ட் டெவலப் பண்ணால் கண்டிப்பாக பிஸ்னஸில் இது பண்ணுவோம்னா எம்பிஏ கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா? ஸோ எம்பிஏ அக்ரி பிஸ்னஸ் பற்றியும் அதில் படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டாப் இன்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், சரிங்களா? அது நல்ல டாப் இன்ஸ்டியூட்டுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்க. தென் அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டி சேலம், அவினாஷலிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் கோயம்புத்தூர், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க, சரிங்களா? அதே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் மேனேஜ்மெண்ட், சரிங்களா? அது உங்களுக்கு ஐஏஎஃப்எம்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் நம்மளுடைய தஞ்சாவூரில் இருக்குதுங்க, சரிங்களா? இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இருக்குதுங்க. உங்களுக்கு ஐஐடியில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை இருக்குதுங்க.
அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, இந்த மாதிரி இந்தியாவிலேயும் நிறையா இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு இந்த சம்மந்தமான படிப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது கேஸ்கட்டிங். கேஸ்கட்டிங் என்னங்கிறது இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த நம்ம காஃபியோட சில்லி ட்ரைஸ் இருக்குங்க, ட்ரைடான இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம இது பண்ணி பவுட்ரு பண்ணி அதில் வந்து நம்ம எப்படி வந்து அதை எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா, காஃபியில் வந்து கெஃபைன் அதிகமாக இருக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி இது பண்ணும்போது பெவரேஜாக இது மாற்றும் போது உங்களுக்கு கெஃபைன் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஹெல்த் வெல்னஸ் பார்க்குறவங்க இவங்களாம் வந்து இது பண்ணுறவங்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காஃபி பிரியராகவும் இருப்பாங்க, அதே போல் கெஃபைன் கம்மியாக இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறவங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோ கெஃபைன் பண்ணுறது. சரிங்களா? அதான் கேஸ்கட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட ப்ராடக்ட் பண்ணலாம். நம்ம இதை வந்து நம்ம ஃபுட் ப்ராசஸிங் பண்ணி பெவரேஜ் மாதிரி இது பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கும் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படிப்புகளாக சேம் அதே தான். பிஎஸ்சியில் ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸுங்க, பிஎஸ்சி பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங், அதே போல் உங்களுக்கு பிபிஏல அக்ரி பிஸ்னஸுங்க, பிபிஏல ஃபுட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய படிப்புகள் வந்து உங்களுக்கு யூஜிலையும் இருக்குது, பிஜிலையும் இருக்குதுங்க. இதில் டாப் இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து பெரிய யூனிவர்சிட்டி சேலம் இருக்குதுங்க. தென் உங்களுக்கு அக்ரி யூனிவர்சிட்டிங்க, அதே போல் பிஎஸ்சி ஹார்ட்டிகல்ச்சர், அது சம்மந்தப்பட்ட தமிழ்நாடு ஹார்ட்டிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குதுங்க, அதுவும் பண்ணலாங்க. அதே போல் இது வேறு என்ன உங்களுக்கு இருக்குன்னா, இந்தியாவிலும் நல்ல ஸ்கோப் இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குதுங்க. உங்களுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் இருக்குதுங்க, ஐஏஎஃப்எம் இருக்குதுங்க. இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? அது தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ரைடர். சரிங்களா? அது எதுக்கு இது மாதிரி வச்சுருக்காங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு சேலமில் பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம் இருக்குதுங்க, அதே போல் ஏற்காடு இருக்குதுங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்க. சரிங்களா? அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸுங்க, சரி ஈகோ டூரிசம் இது மாதிரி டெவலப் பண்ணால் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் இருக்குது. நல்ல இன்கம் வரதுக்கான ஒரு வழி இருக்குதுங்க. சரிங்களா? அது உங்களுக்கு சம்மந்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சிலே டூரிசம் டெவலப்மெண்ட் இருக்குதுங்க, டூரிசம் மேனேஜ்மெண்ட் இருக்குதுங்க. அதே போல் எம்பிஏல உங்களுக்கு வந்து டூரிசம் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குதுங்க. அப்புறம் உங்களுக்கு பிபிஏடின்னு இருக்குதுங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்குதுங்க. அதில் வாட்டர் ரைடருக்குன்னு தனியாக உங்களுக்கு இதாகவே இருக்குது, ஸ்கோர்ஸே இருக்குதுங்க. வாட்டர் ரைட் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி கோர்சஸ் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் டூரிசம் டெவலப்மெண்ட்ங்கிற கோர்ஸ் இருக்குதுங்க. அதுவே எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்க, அதே போல் டாக்டர் எம்ஜிஆர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், இங்கேயும் உங்களுக்கு யூஜி பிஜி ரெண்டுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிபிஏ பண்ணலாம், பிபிஏ டூரிசம் டெவலப்மெண்ட் பண்ணலாங்க, ஈகோ டூரிசம் டெவலப்மெண்ட் பண்ணலாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற 3 ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரிசோர்ஸஸ். அதில் வர நம்ம என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் எப்படி பண்ணுறோங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஆல்.